வணக்கம். நீங்கள் குறைந்த கல்வி தகுதி தான் வச்சுருக்கீங்க, எனக்குன்னு ஏதாவது அரசு வேலை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, கிராம உதவியாளர் பணி. அது கிராமத்தில் தலையாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணிக்கான அறிவிப்புக்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, 2299 காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்கு. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிறதையும் செய்தியாக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மாவட்டத்தில் எவ்வளவு வேக்கன்சி, எப்போ இதுக்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த காணொலி வேலையாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. இது ஃபேக்கா இல்லை ரியலாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது ரியல் நியூஸ் தாங்க. சன் நியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க, கிராம உதவியாளர்களை நியமிக்க அரசாணை வெளியீடு. 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய்த்துறை செயலாளர் உத்தரவு. 11,100 35,100 வரைக்கும் இந்த ஊதிய விகிதத்தில் பணியிடங்களை நிரப்பவும் அரசாணை வெளியீடு. 2024 ஆண்டு நிலவரப்படி மாநிலம் முழுவதும் 5060 பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஸோ நம்ம மொத்தமே பார்த்தீங்கன்னா 2022 5000 பேர்னா இப்போ 2024 கூடவே இருக்கும். அதனால இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2299 அப்ராக்சிமேட்டு பார்த்தீங்கன்னா 2300 வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரலாம். அடுத்த வாரம் கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம். சரிங்களா, நான் அரசாணை வெளியிட்டாங்கன்னா சீக்கிரம் அதுக்கான பணி நடைபெற்றுங்க. சரி, உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ பத்திரிகை செய்தியில் போட்டிருக்காங்க தினமணியில். அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ தினமணி நாளிதழோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, கிராம உதவியாளர் பணி நிரப்ப அரசு அறிவிப்பு வெளியீடு அப்படின்ட்டு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த காலியிடங்கள் அப்ராக்சிமேட்டாக 2300ங்க. அரியலூர் 21, சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தருமபுரி 39, ஈரோடு 141, காஞ்சிபுரம் 109, கரூர் 27, கிருஷ்ணகிரி 33, மதுரை 155, மயிலாடுதுறை 13, நாகப்பட்டினம் 68, நாமக்கல் 68, பெரம்பலூர் 21, புதுக்கோட்டை 27, ராமநாதபுரம் 29, ராணிப்பேட்டை 43, சேலம் 105, சிவகங்கை 46, தஞ்சாவூரில் தான் அதிகமாக 305 போஸ்ட் போட்டிருக்காங்க. தேனியில் 25, திருவண்ணாமலையில் 103, திருநெல்வேலியில் 45, திருப்பூரில் 102, திருவாரூர் 139, திருவள்ளூர் 151, திருச்சி 104, தூத்துக்குடி 177, தென்காசி 18, திருப்பத்தூர் 32, விருதுநகர் 38, வேலூர் 30, விழுப்புரம் 31. தகுதி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கல்வி தகுதி 5ஆம் வகுப்பு படித்த போதும்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 35,000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு மேலே இருந்தாங்கன்னா விஓவாக ப்ரொமோட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 37 வயதுக்குள்ளே இருக்கணும். பொது பிரிவினருக்கு 32, மற்ற பிரிவினருக்கு 37 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் முறை பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தகுதியானவர் தேர்வு செய்யப்படுவோர். பெற்றோரை இழந்தவர், ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், பெண்கள், விதவை, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவற்ற விதவை அந்த சான்றிதழ் எடுக்கலைன்னு எடுத்து வச்சுருக்கோங்க. டிசபிலிட்டி, கலப்பு திருமணம் முடிஞ்சவர்கள், முன்னாள் இராணுவத்தினர், ஸோ இந்த மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், ஸோ இதெல்லாம் இந்த கோட்டாவில் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம், ஜீவோ போட்டாங்க, இவங்க பேப்பரில் அறிவிப்பு அந்த மாதிரி சொல்கிறாங்க. சீக்கிரம் எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தகவலும் நமக்கு விரைவில் கிடைக்கும். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.